வாழ்க வளமுடன். 18வது நாள் பயிற்சி. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். இவ்வுலகம் மாயாஜாலமான விஷயங்களால நிரம்பி இருக்கு. நமது புரிந்து கொள்ளும் திறன் கூர்மையா வளர்றதுக்கு அவை காத்து கொண்டிருக்கு. நன்றி உணர்வு தான் உங்களுடைய சிறந்த நண்பன். அது எப்போதுமே உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவுவதற்காகவும் தான் இருக்கு. அது ஒருபோதுமே உங்களை தோல்வியுற செய்யாது, கைவிடாது. அதன் மீது நீங்க எவ்வளவு அதிகமா அத சார்ந்து இருக்கிறீங்களோ, அவ்வளவு அதிகமா அது உங்களுக்கு உதவும். உங்களுடைய வாழ்வ வளப்படுத்தும். நன்றியுணர்வு ஏராளமான மாயாஜாலமான விஷயங்கள உங்களுக்கு செய்யக்கூடிய விதத்துல, நீங்க அதன் மீது எவ்வாறு சார்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் தான், சில பயிற்சிகள தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்பட வேண்டிய சிறு சிறு வாழ்க்கை பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருக்கு. சில சமயங்கள்ல ஒரு சூழ்நிலைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது அப்படிங்கிறத நாம அறியாத போது நாம சற்று திக்குமுக்காடி போகக்கூடும். நீங்க செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களுக்குமே உங்ககிட்ட போதுமான நேரம் இல்ல என்பதாலையும், ஒரு நாள்ல வெறும் 24 மணி நேரம் மட்டுமே இருக்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க குழம்பி போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையா கூட இருக்கலாம். அதிகப்படியான வேலை காரணமா நீங்க மூச்சு திணறிக் கொண்டிருக்கலாம். அதனால நீங்க சற்று கூடுதலான ஓய்வு நேரத்தை விரும்புறீங்க. ஆனா அதற்கான வழி மட்டும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படல. நீங்க வீட்ல இருந்துகிட்டே குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதனால நீங்க ரொம்பவுமே களைத்து போயிருப்பீங்க. உங்களுக்கு சற்று ஓய்வு தேவை. ஆனா அத எப்படி தீர்ப்பது, எப்படி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றது குறித்து உங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்ல. நீங்க ஏதோ ஒன்ன தொலைச்சிட்டு அத கண்டுபிடிக்க வெகுவா முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால அத கண்டுபிடிக்கவே முடியல. அல்லது ஒரு கச்சிதமான செல்ல பிராணி, குழந்தைகள பார்த்துக் கொள்றதுக்கு பொறுப்பான ஒருத்தரு, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் ஏற்படுத்த வேண்டியதா இருக்கும். நீங்க எவ்வளவோ சிறப்பா முயற்சித்துமே கூட அது நடைபெறாம இருந்திருக்கலாம். இப்படி அன்றாட முளைக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு வழி தெரியாம நீங்க தவித்து கொண்டிருக்கும் போதோ, அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து முடித்திட வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பும் போதோ, செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்தோ ஒரு மாயாஜால பட்டியல் அப்படிங்கிற இந்த செயல்முறை பயிற்சிய உங்களுக்கு உதவும். விளைவுகளை கண்டு நீங்க பிரமித்து நிற்பீங்க. நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்திய ஈர்ப்பு விதியோட நீங்க இணைக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்க விரும்புறீங்களோ அது செய்து முடிக்கப்படும். அந்த விதத்துல மக்கள், சூழ்நிலை, நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அது எப்படி நிகழும் என்பதோ, அது எவ்வாறு உங்களுக்காக செய்யப்படும் அப்படிங்கிறதோ தெரியாது. அது உங்கள் வேலையும் கிடையாது. உங்களுக்காக எது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டதா நினைச்சு, அது குறித்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது தான் உங்களுடைய வேலை. பிறகு மாயாஜாலம் நிகழ்றத யாராலையும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு செய்து முடிக்கப்பட வேண்டும் அல்லது தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நீங்க விரும்பக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அடங்கிய செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை உருவாக்குங்க. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல்னு அதற்கு தலைப்பு போடுங்க. உங்களுக்கு செய்ய நேரமில்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள அல்லது நீங்க செய்ய விரும்பாத விஷயங்கள அந்த பட்டியல்ல சேர்த்துக்கோங்க. சிறு சிறு அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் உட்பட தற்போது நீங்க சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதுல பட்டியலிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையான பகுதிகளை பத்தி சிந்திச்சு பாருங்க. அதுல எதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும், செய்து முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத யோசிச்சு அதையும் அந்த பட்டியல்ல இணைச்சுக்கோங்க. உங்களுடைய பட்டியலை தயாரிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்துறதுக்கு அதிலிருந்து 3 விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நேரத்துல 1 அப்படிங்கிற கணக்குல
ஒவ்வொன்றையும் உங்களுக்காக மாயாஜாலமான முறையில செய்து முடிக்கப்படுவதா கற்பனை செய்யுங்க. அனைத்து மக்களுமே, சூழல்களும், நிகழ்வுகளும் இயக்கப்பட்டு உங்களுக்காக அந்த விஷயங்கள் இப்போ செய்து முடிக்கப்பட்டு விட்டதா கற்பனை செய்யுங்க. உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் செய்து முடிக்கப்பட்டு, ஒழுங்குபடுத்தப்பட்டு, தீர்க்கப்பட்டு விட்டது. பதிலுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல நன்றி சொல்லுங்க. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய 3 விஷயங்கள்ல ஒவ்வொன்றின் மீதும் குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது செலவிடுங்க. அது செய்ய அது செய்து முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்புங்க. பதிலுக்கு ஏராளமான நன்றிய உணருங்க. இதே பயிற்சிய நீங்க உங்களுடைய பட்டியல்ல இருக்கக்கூடிய மத்த அனைத்து விஷயங்களுக்கும் வேற ஒரு சமயத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா, செய்து முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய மாயாஜால பட்டியல்ல எழுதிக் கொள்வதுல ஒரு சக்தி இருக்கு. ஒத்தவை ஒத்தவற்றை தான் ஈர்க்கும் அப்படின்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அதாவது, தீர்வுகள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்து விட்டது போல, அத குறித்து நீங்க நன்றி உணர்வு கொள்ளும்போது, உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைய தீர்ப்பதற்கு தேவையான அனைத்தையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈர்ப்பீங்க அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். பிரச்சனைகள் மீது கவனத்த குவிப்பது அதிக பிரச்சனைகள கவர்ந்து இழுக்கும். நீங்க தீர்வுகள கவர்ந்து இழுக்கும் ஒரு காந்தமா இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனைய கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தமா இருக்கக்கூடாது. தீர்வு உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிறத குறித்து நன்றி உணர்வோட இருப்பது தான் நீங்க தீர்வ கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழி. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு என்னுடைய மகள பத்திய ஒரு சின்ன கதைய நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அவ இந்த பயிற்சிய பயன்படுத்தி தொலைந்து போன தன்னுடைய பர்ஸ திரும்ப தான்கிட்ட ஈர்த்தா. ஒரு நாள் இரவு வெளிய போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த என்னுடைய மகள் அடுத்த நாள் தன்னுடைய பர்ஸ் தான்கிட்ட இல்லாதத பார்த்து, அது எங்க தொலைத்திருக்க கூடும் அப்படின்னு யோசிச்சா. அது திருடு போயிருக்குமோ அப்படிங்கிற யோசனையும் அவளுக்கு இருக்கல. அவள் தான் உணவருந்த சென்ற உணவகத்தையும், திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு தான் பயன்படுத்திய டாக்ஸி நிறுவனத்தையும், உள்ளூர் காவல் நிலையத்தையும் தொலைபேசியில அழைத்து பேசினா. அவள் தெருக்கள்ல தேடினா, அண்டை வீட்டார்கிட்ட கதவுகள தட்டினா. ஆனா யாருக்குமே அவளுடைய பர்ஸ பத்தி தெரியல. அவளால கண்டுபிடிக்கவும் முடியல. என்னுடைய மகளினுடைய பர்ஸ்ல வழக்கமான விஷயங்களும், அவளுடைய கிரெடிட் கார்டுகளும், ஓட்டுநர் உரிமம், பணமும் இருந்துச்சு. ஆனா அவளுடைய மிகப்பெரிய கவலை அதுல அவளது தற்போதைய முகவரியோ, தொலைபேசி எண்ணோ இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ சிறிது காலம் வேறொரு நாட்டுல வசிச்சுட்டு வந்தா. அதனால டெலிபோன் டைரக்டர்ல கூட அவளுடைய பெயர் இடம்பெற்றிருக்க இல்ல. ஆனா தவிர்க்க முடியாதது போல தோன்றிய பல தடைகளையும் பொருட்படுத்தாம என்னுடைய மகள் ஓரிடத்துல அமைதியா அமர்ந்துகிட்டு தன்னுடைய கண்களை மூடி தன்னுடைய பர்ஸ தன் மனதுல காட்சிப்படுத்தினா. அத தன்னுடைய கைகள்ல பிடித்திருப்பது போல கற்பனை செய்தா. அவள் தன்னுடைய பர்ஸ திறந்து அதுல இருந்த அனைத்து பொருட்களையும் பார்த்து, தன்னுடைய பர்ஸும் அதுல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தனக்கு கிடைத்து விட்டதற்காக பெரும் நன்றிய உணர்ந்தா. அன்னைக்கு முழுவதுமே அத பத்தி அவ நினைத்த போதெல்லாம் திரும்ப திரும்ப தன்னுடைய பர்ஸ் தன் கையில இருக்கிறது போலவே கற்பனை செய்து, அது தனக்கு திரும்ப கிடைத்ததற்காக நன்றியையும், மகிழ்ச்சியையும் உணர்ந்தா. அன்னைக்கு நைட்டு வெகு நேரம் கழிச்சியுமே சுமார் 160 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்த ஒரு விவசாயி கிட்ட அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. அவளது பர்ஸ தான் கண்டெடுத்திருந்ததா அவர் சொன்னாரு. இதுல மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, அவர் அந்த பர்ஸ என் மகளுடைய வீட்டின் அருகே அதிகாலை நேரத்துல கண்டெடுத்திருந்தாரு. அவள தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள அவர் அதுல உடனடியா தேடினாரு. பர்ஸுக்கு சொந்தக்காரர கண்டுபிடிக்கும் முயற்சியில அவர் பல தொலைபேசி அழைப்புகள விடுத்திருக்காரு. ஆனா எந்த பலனுமே ஏற்படல. எனவே அவர் தன்னுடைய முயற்சிய கைவிட்டுட்டு பர்ஸோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிட்டாரு. ஆனா அவர் தன்னுடைய வயல்ல நடந்து கொண்டிருந்தப்போ அந்த பர்ஸ் அவர உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால கடைசியா ஒரு முறை அந்த பர்ஸுக்குள்ள தேடி பார்க்கலாம் அப்படின்னு அவர் தீர்மானிச்சாரு. அப்போ அதுல அவர் ஒரு சிறிய காகிதத்த பார்த்திருக்காரு. அதுல ஒருத்தருடைய முதற் பெயர் இருந்தது. அதையும் என்னுடைய மகளுடைய கடைசி பெயரையும் சேர்த்து தொலைபேசி டைரக்டர் கிட்ட அவர் தொடர்பு கொண்டாரு. அந்த பெயர்ல ஒரே ஒரு பெயர் மட்டும் தான் இடம்பெற்றிருந்தது. அவர் அந்த தொலைபேசி எண்ண தொடர்பு கொண்டாரு. அது என் மகளுடைய தந்தையின் வீட்டு தொலைபேசி எண் தான்.
அந்த எண் அந்த விவசாயிக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அந்த தொலைபேசி எண் எந்த ஒரு டைரக்டர்லயுமே இடம்பெற்றிருக்கல. இது நடந்த பிறகு நாங்களே பலமுறை தொலைபேசி டைரக்டர் சேவகிட்ட அழைத்தோம். ஆனா, ஒவ்வொரு முறையும் மன்னிக்கவும் அந்த பெயரில் எந்த தொலைபேசி எண்ணும் இல்லை அப்படிங்கிற பதில் தான் அவர்கள்கிட்ட வந்தது. 160 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து சாத்தியமற்றது போல தோன்றக்கூடிய அசாதாரணமான நிகழ்வுகளின் வாயிலா என் மகளுடைய பர்ஸ் அதுல இருந்த அனைத்து பொருட்களுடனும் பத்திரமா வந்து சேர்ந்தது. தன்னுடைய பர்ஸ் திரும்ப கிடைத்ததற்காக நன்றி கூறியதன் மூலமா என்னுடைய மகள் தன்னுடைய பங்க நிறைவேற்றினா. ஈர்ப்பு விதிப்படி நன்றி உணர்வு தன் மாயாஜாலத்தை நிகழ்த்தி ஒவ்வொரு நபரையும் சூழலையும் நிகழ்வையும் ஒருங்கிணைச்சு அவளுடைய பர்ஸ அவளுக்கு மீட்டு கொடுத்துச்சு. நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தி உங்களுக்காகவும் காத்திருக்கு. அது எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டே இருந்துட்டு இருக்கு. அதை நீங்க கண்டறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மாயாஜால செயல்முறை பயிற்சி. செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியலை தயாரிச்சு அத அந்த பட்டியல் மூலியமா நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.